வணக்கம் அன்பு தமிழ் பாரதி யூடியூப் சேனல்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நம்முடைய தமிழ் பாரதி யூடியூப் சேனல் வழியாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அது மாதிரியான ஒரு பயனுள்ள தகவலை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை தான் பார்க்க போகிறோம். நேர்களே, உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸோ, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸோ, இல்லை சர்வீஸ் பிஸ்னஸோ, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸை எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா மூலமாக எப்படி உங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்களே ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி உங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி உங்களோட பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்களே ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ வாருங்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, நாம் இப்போ வந்து நம்முடைய ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும், நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை ஃபேஸ்புக்கில் நம்ம அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அது கூடவே நம்ம ஃபேஸ்புக்கில் நமக்கு பிஸ்னஸ்க்கான ஒரு செப்பரேட்டாக ஒரு பேஜ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நம்முடைய தமிழ் பாரதி யூடியூப் சேனலோட பேஜ் ஃபேஸ்புக்கில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸுக்கு என்ன நேமில் இருக்குதோ அந்த நேமில் ஒரு பேஜ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த பேஜ் ஆப்ஷன் கீழே வந்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பேஜஸ் கிட்ட போயிடும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் கிரியேட் நியூ பேஜ். அந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் நியூ பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த புது பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கிரியேட் ஏ பேஜ், அது கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பேஜ் நேம். ஸோ இந்த பேஜ் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸோட நேம் வந்து அதில் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறதாவே வச்சுக்கோமே. ஸோ நீங்கள் ஒரு ஃபேஷன் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபேஷன் வேர்ல்ட் அப்படி ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கம்பெனி, நான் ஒரு டம்மி ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் வந்து கொடுங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான கேட்டகரி, ஸோ இது வந்து ஃபேஷன் டெக்ஸ்டைல்ஸ் கேட்டகரி வந்து ஃபேஷன் டெக்ஸ்டைல்ஸ் உமன்ஸ் கிளாத் ஷாப் ஆனால் வருது பார்த்தீங்களா. ஸோ அதிலே வந்து ஃபேஷன் டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிளாத் ஷாப். எது உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி, அது வந்து உமன்ஸ் கிளாத் ஷாப் அப்படிங்கிறத எது ஃபஸ்ட்டு எந்த கேட்டகரி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய அந்த டேக்லைனாக காட்டும். அது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கீழே வந்து ஒரு டேக்லைனாகவே அது வந்து காட்டும். ஸோ அது முடிஞ்சோன்னா டிஸ்கிரிப்ஷன், உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன், திஸ் இஸ் அ ஃபேஷன் வேர்ல்டு நான் கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி எது சம்மந்தப்பட்ட கம்பெனி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, க்ரியேட் பேஜ் அதை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோதான் இந்த சிம்பிள் வே. இது வந்து சிம்பிளாகவே நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அண்ட் கவர் ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் உங்களோட கம்பெனியுடைய லோகோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு லோகோ வச்சுருப்பீங்க. ஸோ அந்த லோகோவை வந்து நான் இப்போ வந்து சிம்பிளாக நம்மளுடைய லோகோ வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் ஒரு லோகோ வந்து அதில் வந்து வச்சு காட்டுறேன். ஸோ இது டம்மியாக ஒரு லோகோ, இதே மாதிரி உங்கள் கம்பெனிக்கான ஒரு லோகோ இருக்கும். ஸோ அந்த உங்கள் கம்பெனியோட லோகோவை வந்து இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து கவர் ஃபோட்டோ. ஸோ கவர் ஃபோட்டோ உங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜஸ் வந்து கவர் ஃபோட்டோவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து சும்மா ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு இமேஜை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கவர் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க.
சேவ் கொடுத்தாச்சுன்னா இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் கவர் ஃபோட்டோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து முக்கியமான விஷயம் இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வேணும், உங்களுக்கு கஸ்டமர்ஸோட கால்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு ஃபோன் வச்சுருப்பீங்க. ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு ஃபோன் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மெசேஜஸ் மூலமாக நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்களா, இல்லை வந்து கால்ஸ் மூலமாக ஆர்டர் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மெசேஜ் மூலமாக ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு கெட் மோர் மெசேஜஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு கோடு வரும், ஓடிபி வரும், அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இப்போ வந்து மெயின் பேஜஸ்க்கு வந்துவிட்டோம். மெயின் பேஜஸ் வந்த உடனே நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போஸ்டிங் போட்டாலுமே அது வந்து கிரியேட் ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டனும் சேர்ந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நம்மளுடைய பேஜுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து கேட்கும். ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்கு, இந்த பட்டன் வந்து நம்ம பேஜோட ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஸோ நம்ம பேஜுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும், ஃபாலோவர்ஸ் கொடுத்துக்கலாம், கால் நோ கொடுத்துக்கலாம், கான்டாக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கால் நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபாலோ கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் பேஜை பார்க்குறவங்க உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விசிட்டர்ஸ் கிடைப்பாங்க, அதன் மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இதுதான் அதை நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எப்படி இதை வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட் அண்ட் கிரியேட் பிஸ்னஸ் சூட் அண்ட் ஃபேஸ்புக் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக் மெத்தடுக்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ சேமஸ் அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து ஃபோட்டோ வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ஸோ இந்த இமேஜஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பூஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வேணுமா உங்களுக்கு வந்து இது வாட்ஸ்அப் மெசேஜ் வேணும், அந்த வாட்ஸ்அப் பட்டன் கொடுத்துக்கோங்க, அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்கள் நம்பர் வந்து அதில் வந்து உங்கள் நம்பர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் வேணும்னா வாட்ஸ்அப்பில் எல்லாம் அந்த நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வேண்டாம்னா விட்டுருங்க. உங்களுக்கு கால்ஸ் பட்டன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பூஸ்ட் போஸ்ட் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பேஜ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் நீங்கள் வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்பான்சர்ட் ஆட் அப்படின்னு காட்டும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஆடும் காட்ட போகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சல்வார் கமீஸ் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரேட்டு, ஆஃபர்ஸ் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கெட் மோர் கால்ஸ் வேணுமா இல்லாது கெட் மோர் வெப்சைட் விசிட்டர்ஸ் இதில் எது வேணுமோ அதை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும்னா கெட் மோர் கால்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் கொடுத்துருக்குங்க. ஸோ நம்பர் கொடுத்துட்டு கால் நோ பட்டன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போது கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் இது வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வேணும், எந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் வந்து இந்த காஸ்டியூம் வந்து சேல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு வந்து நீங்கள் அடல்ட் குரூப்புக்கு வந்து என்ன ஏஜ்லேருந்து இந்த காஸ்டியூம் வந்து உங்களுக்கு சேல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த ஏஜ் குரூப்புக்கு மேலே இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து எடிட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்குங்க. நான் இப்போ வந்து இதில் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு வந்து நியூ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. அந்த ஆடியன்ஸ் குரூப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ் குரூப் அதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த ட்ரெஸ் இந்த காஸ்டியூம்ஸ் வந்து எந்த மாதிரியான ஏஜ் குரூப்புக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்பையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனுங்கும்போது நீங்கள் எந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த ஏரியாவை சரௌண்டிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏரியாவை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ சென்னையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சென்னை சிட்டி, சென்னை தமிழ்நாடு அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அந்த ரேடியஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீழே வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தேவையான ரேடியஸில் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டீட்டெயில் டார்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ
இது வந்து உமன் கிளாத் அப்படிங்கிறதுனால இந்த ஃபேஷன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றீங்கன்னா இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபேஷன் அட்வைசர், உமன் கிளாத்ஸ், அந்த மாதிரி இந்த டீட்டெயில் டார்கெட்டிங், இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை கொண்டு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் பண்ணி கொடுக்கும் அந்த ஃபேஸ்புக் வந்து. ஸோ இது சம்மந்தமாக யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறது. உமன்ஸ் கிளாத்திங் சர்ச் பண்ணுறவங்க, இந்த ஃபேஷன் சர்ச் பண்ணுறவங்க, இவங்க மூலமாட்டு உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணும்போது உங்களுக்கு ரீச் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs மோர் தென் 8,10,000 பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டுது ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து செட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து சேவ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க. ஸோ ஆடியன்ஸ் மீன்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸுக்கு வந்து அவங்க வந்து கஸ்டமர்ஸ். ஸோ அவ்வளோதான் இதில் வந்து மேட்ரு. ஸோ நம்ம வந்து அதை செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து நம்ம வந்து பேமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 days வந்து ஒரு 400 rupees வந்து காடுது. அதாவது மினிமம் வந்து ஒரு பர் டேக்கு வந்து 80 rupees அப்படிங்கிறது தான் ஃபேஸ்புக்கோட ஒரு டார்கெட்டு. ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமமாக எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டெய்லி பட்ஜெட் வந்து. ஸோ பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண ஸோ நமக்கு வந்து ஆடியன்ஸ், அதாவது ரீச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வியூவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டெய்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு காட்டும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ரிசல்ட் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 500 rupees பட்ஜெட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி சிம்பிளாகவே நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து எவ்வளோ தூரம் கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க, எவ்வளோ தூரம் ரீச் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, யூபிஐ அந்த மாதிரி மூலமாட்டும் நீங்கள் வந்து டெபிட் கார்டு அது மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பூஸ்ட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆட் வந்து பூஸ்டிங் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் நேர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி வந்து உங்களுடைய ஆடை வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்கள் ஆடு வந்து ஸ்பான்சர் ஆடாக வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன டார்கெட் கொடுத்துருக்கோமோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் இந்த ஆடு வந்து ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறோம், நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாஸ்தியாக நீங்கள் கஸ்டமர் தேவை இருக்குது, உங்களுக்கு பிஸ்னஸ் ஜாஸ்தியாக நடக்குதுன்னா இது மூலமாக நீங்கள் அமௌண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி லார்ஜ் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நேர்களே. ஏன்னா நேர்களே, ஃபேஸ்புக் மூலமாக எப்படி உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.